Question. வயதான செல்களை அளவிடவும் கண்காணிக்கவும் எந்த நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது? Option A. எக்ஸ் ரே டோமோகிராபி. Option B. ஏஐ உதவி நுட்பம். Option C. எலக்ட்ரான் நுண்ணோக்கி. Option D. ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. The correct answer is ஏஐ உதவி நுட்பம். question. ஜியோ பிளாக்ராக் மியூச்சுவல் ஃபண்ட் மீது NFO மூலம் எவ்வளவு தொகையை திரட்டியது? Option A. 16,800 கோடி ரூபாய். Option B. 19,800 கோடி ரூபாய். Option C. 17,800 கோடி ரூபாய். Option D. 18,800 கோடி ரூபாய். The correct answer is 17,800 கோடி ரூபாய். question. இந்தியாவின் முதல் பேட்டரி சேமிப்பு ஆலை எங்கு நிறுவப்பட்டது? Option A. குஜராத். Option B. மகாராஷ்டிரா. Option C. சத்தீஸ்கர். Option D. ராஜஸ்தான். The correct answer is சத்தீஸ்கர். question. மின்சார வாகனங்களின் பாதுகாப்பு, தரம் மற்றும் ஏற்றுமதியை மேம்படுத்த பேட்டரி பாஸ்போர்ட் செயல்படுத்த திட்டமிட்டுள்ள மாநில அரசு எது? Option A. மகாராஷ்டிரா. Option B. கர்நாடகா. Option C. மத்திய அரசு. Option D. தமிழ்நாடு. The correct answer is மத்திய அரசு. question. இரத்த சோடியத்தை ஆக்கிரமிக்காமல் கண்காணிக்க சீன விஞ்ஞானிகளால் பின்வருவனவற்றில் எது உருவாக்கப்பட்டுள்ளது? Option A. அணியக்கூடிய சென்சார். Option B. உள்ளே வைக்கக்கூடிய சிப். Option C. இரத்த சோடியம் டிராக்கர். Option D. ஏஐ ஆல்கரிதம். The correct answer is இரத்த சோடியம் டிராக்கர். question. காசநோய்க்கு எதிரான போராட்டத்தில் டீப் டெக் ஏஐ தீர்வை சமீபத்தில் எந்த அமைப்பு பரிந்துரைத்தது? Option A. யூனிசெஃப். Option B. உலக வங்கி. Option C. WHO. Option D. நைட்டி ஆயோக். The correct answer is WHO. question. அனைத்து அரசு வேலைகளிலும் பெண்களுக்கு 35 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் திட்டத்திற்கு சமீபத்தில் எந்த மாநிலம் ஒப்புதல் அளித்துள்ளது? Option A. ஜார்க்கண்ட். Option B. பீகார். Option C. ஒடிசா. Option D. மேற்கு வங்கம். The correct answer is பீகார். question. பயங்கரவாத நிதிக்காக இணையவழி வணிகம் மற்றும் ஆன்லைன் கட்டண தளங்களின் தவறான பயன்பாடு குறித்து சமீபத்தில் எந்த அமைப்பு எச்சரித்தது? Option A. இன்டர்போல். Option B. FATF. Option C. யூரோபோல். Option D. உலக வங்கி. The correct answer is FATF. question. எந்த நாட்டின் உயரிய குடிமை விருது சமீபத்தில் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது? Option A. பிரான்ஸ். Option B. ரஷ்யா. Option C. பிரேசில். Option D. தென்னாப்பிரிக்கா. The correct answer is பிரேசில். question. சமீபத்திய ACI அறிக்கையின்படி உலகின் 9வது பரபரப்பான விமான நிலையம் எது? Option A. துபாய் சர்வதேச விமான நிலையம். Option B. இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் டெல்லி. Option C. ஹார்ட்ஸ்ஃபீல்ட் ஜாக்சன் அட்லாண்டா சர்வதேச விமான நிலையம். Option D. டல்லாஸ் ஃபோர்ட் வொர்த் சர்வதேச விமான நிலையம். The correct answer is இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் டெல்லி. question. கடல்சார் கள விழிப்புணர்வு மற்றும் கடலோர பாதுகாப்பை அதிகரிக்க இந்திய கடற்படை யாருடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? Option A. HAL. Option B. DRDO. Option C. பெல். Option D. மசாகான் டாக் கப்பல் கட்டும் நிறுவனம். The correct answer is பெல். question. எந்த நிதி ஆணையத்தின் முன் வடகிழக்கு மாநிலங்கள் ஒரு ஐக்கிய முன்னணியை வழங்கின? Option A. 14வது. Option B. 15வது. Option C. 16வது. Option D. 17வது. The correct answer is 16வது. question. சமீபத்தில் கிரிமினல் நீதித்துறையில் தொழில்நுட்பம் சார்ந்த மாற்றத்தை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளது? Option A. உத்தரப்பிரதேசம். Option B. மத்திய பிரதேசம். Option C. ஹரியானா. Option D. பஞ்சாப். The correct answer is ஹரியானா. question. உற்பத்தி செலவை குறைக்க மற்றும் ஹூண்டாயின் கண்டுபிடிப்பு மையம் எந்த அமைப்பை நாடியது? Option A. மீத்தேன் எரிபொருள். Option B. ஹைட்ரஜன் எரிபொருள்.
Option C. எத்தனால் எரிபொருள். Option D. அணு எரிபொருள். The correct answer is. ஹைட்ரஜன் எரிபொருள். Question. எந்த மாநிலத்திற்கு ராஜஸ்தான் வீட்டுவசதி வாரியத்திற்கு வருமான வரி விலக்கை நிதி அமைச்சகம் பிரிவு 10(46)A இன் கீழ் வழங்கியுள்ளது? Option A. ராஜஸ்தான். Option B. பஞ்சாப். Option C. ஹரியானா. Option D. இமாச்சல பிரதேசம். The correct answer is. ராஜஸ்தான்.